இன்றைய செய்திகள். பழனி கோயில் நில மோசடி வழக்கின் விசாரணை வேகம். புதிய திருப்பம். பழனி கோயில் நில மோசடி வழக்கின் விசாரணை வேகம் எடுத்துள்ளது. சிபிசிஐடி போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக அன்வர்தீன் என்னும் புதிய நபர் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. சமூக வலைத்தளங்களில் பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கீர்த்தனா குறித்து ஜெகதீஸ்வரி அவர்கள் விளக்கமளித்துள்ளார். கீர்த்தனா தனது உடன்பிறந்த சகோதரி என அவர் தெளிவுபடுத்தியிருப்பது தேவையில்லாத ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ரயில் அதிர்ச்சி சம்பவம். ரயிலின் ஏசி பெட்டிக்குள் பயணி ஒருவர் கற்பூரம் ஏற்றி வினோத செயலில் ஈடுபட்டது சக பயணிகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது. இது மாந்திரிக சடங்கா அல்லது தனிப்பட்ட காரணமா என்பது குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாமக உட்கட்சி மாற்றம். பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் மற்றும் அதிகார பகிர்வு குறித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று முக்கிய முடிவை எடுத்து வருகிறார். மீண்டும் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தாவேகாவில் புதிய வரவு. தமிழக வெற்றி கழகத்தில் மீனா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். இவருடைய வருகை அக்கட்சியின் அரசியல் நகர்வுகளில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கருதப்படுகிறது. அரசியல் உளவு பார்வை. அரசியல் களத்தில் இரு முக்கிய தரப்புகளுக்கு இடையிலான சந்திப்புகள் மற்றும் உரையாடல்கள் குறித்த தகவல்கள் உளவுத்துறையின் கண்காணிப்பில் இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் தரப்பு இடையிலான நகர்வுகள் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. சட்ட ஆலோசனைகள். தமிழக அரசியல் சூழலில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுவது தொடர்பாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது சட்ட ரீதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அல்லது அரசியல் வியூகமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கொளத்தூர் தேர்தல் முடிவு விவாதம். கொளத்தூர் தொகுதியில் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சில சந்தேகங்கள் கிளப்பப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முறையான கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் களத்தில் இறங்கி குளறுபடிகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறது. கடந்த கால தேர்தல் நடைமுறைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த விசாரணை முக்கியத்துவம் பெறுகிறது. மீண்டும் கொரோனா அச்சுறுத்தல். தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் ஒமிக்ரான் வகை கொரோனா பரவல் திடீரென கண்டறியப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை இதனை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. முகக்கவசம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நிர்வாக அதிரடி மாற்றங்கள். தமிழக நிர்வாகத்தில் விஜய் தரப்பு அல்லது அரசியல் சூழலின் மாற்றங்களுக்கு ஏற்ப அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த அதிரடி ஆணை அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.